Video. Vaavadiyar movie review. First review for myself. Okay. Seriously, movie was too good. எப்படி சொல்றது, மனசுக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது இந்த படம் பார்த்ததுல. மூவின்னா என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபன் இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது, நல்ல அதையும் தாண்டி எனக்கு பிடிச்சது வந்து ஒரு நல்ல மெசேஜ். ஒரு மூவி பார்த்துட்டு வந்தாக்கா ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி பயங்கரமான மெசேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்து எல்லா மூவிலும் ரவுடிசத்தை தான் வந்து பெருசாக காட்டுறாங்க. இந்த ரத்தம் அது இது அது எல்லாமே வந்து அப்படி கலந்து தான் காட்டுறாங்க. மூவின்னாலே அதை தான் பார்க்குறாங்க. வளர்கிற குழந்தைங்க கூட பெரியவங்க வரைக்கும் அந்த ரவுடிசத்தை தான் பார்க்குறாங்க. அதனால் அது எல்லாத்தையும் தாண்டி மூவி வந்து எக்ஸ்ட்ராடனரி. இந்த மூவி பற்றி சொல்லணும்னா, ஆனால் ரிவ்யூ கொஞ்சம் சின்னதாக முடிக்கணுன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். மியூசிக் வாஸ் அமேசிங். எப்படி சொல்கிறது, ஓல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டு இல்லைங்களா, அந்த மாதிரி ஓல்டு சாங்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துலலாம் அந்த தேட்டரில் கேட்குறப்போ அப்படியே சீரியஸ்லி அப்படியே புல்லரிக்குதுன்றாங்க இல்லைங்களா, அதை வந்து உணரலாம் நீங்கள். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் அவர் வந்து சும்மா கலக்கியிருக்காரு. எந்தெந்த இடத்துல ஓல்டு சாங்ஸ் வரணும், எந்தெந்த இடத்துல ட்ரெண்டிங் சாங் வரணும், எப்போ எது போட்டால் ஜனங்களை வந்து திருப்திப்படுத்த முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபன் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, அந்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு குறிப்பாக எம்ஜிஆர்னால் யாருன்னே தெரியாது, வாத்தியார்னா யாருன்னே தெரியாது. அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலியமாக வாத்தியார்னா யாருன்னு தெரிய வச்சிருக்காரு. அதனால அந்த டைரக்டர் யார், ஞானவேல் ராஜா இல்லை ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் நலன் குமாரசுவாமி, அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து பார்ட் 2 எடுக்கணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். நான் அதுக்கு அடுத்தபடியாக ஹீரோ, சீரியஸ்லி சொல்கிறேன் நான், கார்த்திக் தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு கார்த்திக்கு. ஸ்டோரி ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஸ்டோரியை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பயங்கர த்ரில்லிங்காக போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங் நெக்ஸ்ட் அப்படியே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. படம் நெக்ஸ்ட்டுன்ட்டு அது வந்து சூப்பராக இருக்குது. குழந்தைங்க நல்ல மூவி பார்த்தாங்கன்ற திருப்தி எனக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு உங்கள் குழந்தைங்களோட போயிட்டு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 வரணும்னு என்னுடைய விருப்பப்படுறேன். நான் மூவியில் வந்து இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் அவங்கவுங்க ரோலை வந்து அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோலேருந்து வில்லன்லேருந்து சைட் ஆக்டர்ஸ் வரைக்கும் அப்படியே ஆக்டிங்கை தூக்கி சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது மூவி. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மறந்துட்டேன் நான், நோ லாஜிக். அதாவது மூவி பார்க்குறப்போ ஒரு ஃபன்னோட பாருங்க, சும்மா லாஜிக்கெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு வந்து இந்த மூவி பிடிக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதாவது என்ன தான் ஆக்ட் பண்ணாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எம்ஜிஆர்னா யாருன்னு எடுத்து காட்டினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, அது ஒரு வாட்டி மட்டும் இல்லை, இன்னொரு வாட்டி பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ட் 2 வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஓகே, தேங்க்யூ.